நீட்டும் மரண தண்டனை சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஆபத்து. பெண்களை மதம் மாற்றுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய பிரதேச அரசியல் வட்டாரம் தெரிவித்துள்ளது. பெண்களை பாதுகாக்க இதுபோன்ற சட்டம் தேவை என்று அம்மாநில தலைவர்கள் கூறுகிறார்கள். இச்சட்டம் இயற்றப்பட்டால் கிறிஸ்தவர்களே அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளின் பேரில் மரண தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் 80% இந்துக்கள், 14% இஸ்லாமியர்கள் மற்றும் 2% கிறிஸ்தவர்கள் உள்ளனர். மக்கள் தொகையில் 1%த்திற்கும் குறைவான கிறிஸ்தவர்களை கொண்ட சில மாநிலங்களில் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிந்து கிறிஸ்தவ நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள். இதுபோன்ற நம்பிக்கை சார்ந்த மாற்றத்தை தடுக்கவும் கிறிஸ்தவ வளர்ச்சியை முற்றிலுமாக தடை செய்யவும் சில வட மாநிலங்கள் மத மாற்ற தடை சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. ஆனால் மத சுதந்திரம் இந்திய அரசியல் அமைப்பில் உறுதி செய்யப்பட்ட அடிப்படை உரிமை என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 25 இந்தியர்களுக்கு மதத்தை சுதந்திரமாக கூறுவதற்கும் பின்பற்றுவதற்கும் மற்றும் பரப்புரை செய்வதற்கும் உரிமை உண்டு என்று கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் சில மாநில அரசு மனதில் கொள்ளாமல் மரண தண்டனையை பரிசீலிக்கும் நிலைக்கு வந்திருப்பது இந்திய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உட்பட சில வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்காக துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். 2019 கிறிஸ்தவ மதத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டி ஒரு போதகர், அவரது மனைவி மற்றும் 6 வயது மகனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர். அவர்களின் ஆடைகளை களைந்து அடித்து 3 நாட்கள் ஜாமீன் இல்லாமல் காவலில் வைத்து துன்புறுத்தப்பட்டது வேதனைக்குரியது. சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த இந்தியாவில் கிறிஸ்தவம் எப்படி வளர்கிறது என்ற தலைப்பிலான சொற்பொழிவு இந்துத்துவ அமைப்புகளின் எதிர்ப்புகளால் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பற்றி தடையில்லாமல் பேசவும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகாமலும் தங்கள் நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்கு எதிரான தடை சட்டங்கள் நீங்கி மாபெரும் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி அடைய தேவன் அருள் புரிவாராக. பொய்யான குற்றச்சாட்டுகளால் சிறையில் உள்ள கிறிஸ்தவர்கள் விடுதலை பெறவும் துன்புறுத்தப்படும் மக்கள் மன வலிமை பெறவும் தேவன் வழிகாட்டுவாராக. இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.